உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வெளிநாட்டில் கப்பல் துறையில் வேலை என சொன்னதை நம்பி மகன்களுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்த தாய்மார்கள் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் குவிந்து கண்ணீர் மல்க புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பின்னணி குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். எங்க பையன் அசிங்க ஆயிட்டு ஒரு பையன் மெட்ராஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வர்றதுல எனக்கு அசிங்கமாக்குது. எல்லாரும் கேக்குறாங்க, இப்படி முட்டாளா இருந்து இடத்துல கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டம் சார். இந்த ஊரே புற மொழிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் மல்லகுண்டா தோட்டிக்குட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த பிரதீப் குமாரே தங்களின் இந்த நிலைக்கு காரணம் என கூறி பரபரப்பு குற்றச்சாட்டை மனமுடைந்து முன்வைத்திருக்கின்றனர் இந்த பெண்கள். எல்லாம் கப்பல் துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1,50,000 ரூபாய், 1,60,000, 1,70,000 ஒவ்வொருத்தருக்கு நீங்க படிச்சுக்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரே வாரத்தில் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கி குரூப்பெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. குரூப்பெல்லாம் அனுப்பிச்சுட்டு காசு வாங்கி கட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இப்போ அனுப்புகிறேன், ஒரே வாரத்தில் அனுப்புகிறேன், 2 வாரத்தில் அனுப்புகிறேன், ரெடி ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 6 மாதமாக ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறமா வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து அவனே வந்து உக்காந்துக்கணும். என்னை நான் வேற தவளை கட்டிட்டான், அவங்க ஏமாத்திட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாட்டு வேலை, லட்சத்தில் சம்பளம் என மகன்களின் எதிர்காலத்திற்காக கடன் வாங்கி பிரதீப் குமாரிடம் பணம் கொடுத்த இந்த தாய்மார்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கோடிக்கணக்கா சம்பாதிக்கலாம் அப்படின்னால சொல்லி பசங்களை டைவர்ட் பண்ணிட்டாங்க சார். பசங்க வந்து வீட்டில் தொந்தரவு பண்ணி இப்படி அனுப்பலைனாக்கா நான் இங்கே சாகுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பசங்க மிரட்டுற வழிக்கெல்லாம் நாங்கள் கடனை உடனே வாங்கி பசங்க சம்பாரிச்சு குழச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி கட்டிட்டோம். வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கிச் சென்றவர் தானே ஏமாந்து விட்டதாக வந்து நின்றது தாய்மார்களை ஸ்தம்பிக்கச் செய்திருக்கிறது. ஒவ்வொருவரும் 6 லட்சம் முதல் 8 லட்சம் வரை பணம் கொடுத்து ஏமாந்த நிலையில் விரக்தியில் மனமுடைந்து போய் போலீசில் புகார் அளித்திருக்கின்றனர். போலீசாரும் பிரதீப் குமாரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தாலும் அவர் பின் வெளியே வந்தாரே தவிர இவர்களுக்கு நீதி கிடைத்த பாடில்லை. கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு 2 மாசம் இருந்துட்டு வந்துட்டாங்க. 2 மாசம் இருந்துட்டு வந்துட்டோம். இப்ப முந்தநேத்து வந்து போய் வீட்டானே போய் கேட்டாங்க. இங்கெல்லாம் வந்து கேட்காதீங்க, எஸ்பி ஆபீஸ் வந்து கேளுங்க, அவங்க தான் கொடுப்பாங்க, நீங்க தானே கேஸ் கொடுத்தீங்க, கேஸ் கொடுத்தாலே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு. இதனிடையே மூதாட்டி ஒருவர் தான் இப்படி ஏமாந்து நிற்பதால் தன் குடும்பத்தார் தன்னை மதிப்பதில்லை என கூறி கண் கலங்கியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பையன் அசிங்க ஆயிட்டு ஒரு பையன் மெட்ராஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வர்றதுல எனக்கு அசிங்கமாக்குது. எல்லாரும் கேக்குறாங்க, இப்படி முட்டாளா இருந்து இடத்துல கேக்குறாங்க. எல்லாரும் வந்து கேள்விதான் இவ்வளவு முட்டாளா எப்படி வீட்டுல எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைங்க. வீட்டுல எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் எங்க குடும்பத்திலே எல்லாரும் எப்படி கட்டின காசு. கப்பலில் வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி தாய்மார்களை குறிவைத்து அரங்கேற்றப்பட்டிருக்கும் இந்த மோசடி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 40ற்கும் மேற்பட்ட பெண்கள் திருப்பத்தூர் எஸ்பியிடம் புகார் அளித்திருக்கும் நிலையில் எஸ்பி ஸ்ரேயா உரிய விசாரணை நடத்தப்படும் என கூறி உறுதியளித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து செய்தியாளர் செங்குட்டுவன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.